வெறும் 18 ரன்னில் ஆல் அவுட் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இந்திய அணி கொடூரமான பந்துவீச்சு. திகைத்து போன சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்கள் முதல் தோல்விக்கு சேர்த்து வைத்து மொத்தமாக பழிதீர்த்த இந்திய அணி. அதாவது இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது. 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி இப்போது விளையாடி வருகிறது. இதற்கு பிறகு 3 ஒருநாள் போட்டிகள், அதனைத் தொடர்ந்து 5 T20 போட்டிகள் என மொத்தமாக 3 ஃபார்மட்டிலும் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் விளையாட இருக்கிறது. ஆனால் தற்போது விளையாடி வரும் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே முதல் போட்டி முடிந்துவிட்டது. அந்த போட்டியில் இந்திய அணி அதிர்ச்சிகரமான தோல்வியையும் தழுவியது. வெற்றி பெற வேண்டிய எளிதான சூழலில் இருந்தும் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் அனைவரும் மொத்தமாக சொதப்பியதால் இந்திய அணி அந்த முதல் டெஸ்டில் தோல்வியை தழுவியது. இதன் காரணமாக 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய சூழ்நிலையிலும் இருக்கிறது. ஏனென்றால் 2வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த தொடரை சமன் செய்ய முடியும். ஒருவேளை 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி தோல்வியடைந்து விட்டால் இந்த தொடரை சவுத் ஆப்பிரிக்கா அணி வென்றுவிடும். மேலும் டெஸ்ட் தொடரில் இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணியிடம் தோற்பது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்தியாவில் வைத்து நடைபெறும் டெஸ்ட் தொடரில் சவுத் ஆப்பிரிக்கா அணியிடம் இந்திய அணி தோற்பது என்பது மிகப்பெரிய விஷயம். ஏனென்றால் இந்தியாவில் வைத்து நடைபெறும் பெரும்பாலான போட்டிகளில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது மற்ற அணிகளுக்கு மிகவும் கடினமான விஷயம். சிங்கத்தின் குகையிலேயே சிங்கத்தை எதிர்கொள்வது எவ்வளவு கடினமோ அதேபோல இந்தியாவில் வைத்து இந்திய அணியை வீழ்த்துவது என்பது அந்தளவுக்கு கடினம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துவிடவே கூடாது. 2வது டெஸ்ட் போட்டியில் மட்டும் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்திய அணிக்கு அது மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும். அப்படி ஒருவேளை 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்து விட்டால் இந்திய அணியில் இப்போது உள்ள பல வீரர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். குறிப்பாக இந்திய கேப்டனே மாற்றப்படுவார். ஆகவே அப்படிப்பட்ட மிக முக்கியமான போட்டிதான் இந்த 2வது டெஸ்ட் போட்டி. அதே சமயம் இந்த 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தால் இந்த தொடரை இழப்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் ஏறக்குறைய இந்திய அணி இழந்துவிடும். ஏனென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள்தான் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கு பெற முடியும். அப்படி பார்த்தால் தற்போதைய சூழலில் இந்திய அணி உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களில் நீடிக்கவில்லை. இந்த நேரத்தில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடரையும் இழந்துவிட்டால் இந்திய அணி அடுத்ததாக நிரந்தரமாகவே டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தை பிடிக்க முடியாமலே போய்விடும். ஆகவே அதையும் மனதில் வைத்து பார்த்தால் இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம். இந்த போட்டியில் என்ன நடந்தாலும் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால் மட்டும்தான் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலிலும் உயிர்ப்போடு நீடிக்க முடியும். அதேபோல இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரையும் தோல்வியில்லாமல் சமன் செய்ய முடியும். ஆகவேதான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இந்த 2வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுவது என்பது இந்திய அணிக்கு மிக மிக அவசியமாகும். அதே சமயம் அதை கருத்தில் கொண்டுதான் தற்போது இந்திய அணி பல மாற்றங்களையும் செய்துள்ளது. மேலும் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய கேப்டன் சுப்மன் கில்லுக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டதால் அவருக்கு பதிலாக இந்த 2வது டெஸ்ட் போட்டியில் சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்படியாக கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சாய் சுதர்சன் சிறப்பாக பயன்படுத்தியும் காட்டினார். ஏனென்றால் இந்த 2வது டெஸ்ட் போட்டியில் பேட்டிங்கை பொறுத்தவரையில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் சூப்பராகவே விளையாடியது. ஆமாங்க, இந்த 2வது டெஸ்ட் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது இந்திய அணி. அப்படியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் 7 பேட்ஸ்மேன்களுமே சதமடித்து இந்திய அணிக்கு பிரம்மாண்டமாக ரன்களை குவித்து கொடுத்தனர். இதில் அதிவேகமாக சதமடித்தது நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் தான். மேலும் இந்த முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 738 ரன்கள் வரை எடுத்திருந்தது. அப்போது இந்திய அணி 9 விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. அந்த சமயத்தில் இந்திய அணி டிக்ளேர் செய்வதாகவும் அறிவித்தது. பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணி
முதல் இன்னிங்ஸில் கடுமையாக போராடும் என்று பார்த்தால், பேட்டிங் செய்ய தொடங்கிய சில நிமிடங்களிலேயே சவுத் ஆப்பிரிக்க அணி மொத்தமாக ஆல் அவுட் ஆனது. ஆமாங்க, அந்தளவுக்கு சிறப்பான பந்துவீச்சை நம்ம இந்திய அணி பவுலர்கள் வீசியிருந்தனர். முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு போட்டியின் முதல் பந்திலிருந்தே அதிர்ச்சிகள் காத்திருந்தது. ஏனென்றால் போட்டியின் முதல் பந்திலேயே சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்கள் ஸ்டெம்புகள் தெறிக்க அவுட்டாக, அதற்கு பிறகு அதே ஓவரின் 3வது பந்தில் அடுத்த விக்கெட்டையும் சவுத் ஆப்பிரிக்க அணி இழக்க, அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தபட்சம் ஒரு விக்கெட்டையாவது இந்திய அணி பவுலர்கள் வீழ்த்தி கொண்டே இருந்தனர். இதனால் வெறும் 12 ஓவர்களிலேயே 10 விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 18 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது சவுத் ஆப்பிரிக்க அணி. அந்தளவுக்கு சவுத் ஆப்பிரிக்க அணியின் பேட்டிங் வரிசையை ஒட்டுமொத்தமாக நிலைகுலைய வைத்தனர் இந்திய பவுலர்கள். இந்திய பவுலர்களை பொறுத்தவரையில் அனைவருமே சிறப்பாக பந்து வீசினார்கள். அனைவருமே தலா 2 விக்கெட் 1 விக்கெட்டுகள் என சரிபங்காகவே பிரித்தெடுத்தனர். எந்த ஒரு பவுலரும் 2 விக்கெட்டுக்கு அதிகமாக வீழ்த்தவில்லை. ஆக இதிலிருந்தே தெரிகிறது இந்திய அணியின் பந்துவீச்சும் இந்த போட்டியில் சிறப்பாக மாறியிருக்கிறதென்று. வழக்கமாக இதுபோன்ற போட்டிகளில் ஏதேனும் ஒரு பவுலர் 5 முதல் 6 விக்கெட்டுகளை வீழ்த்துவார். மற்ற பவுலர்கள் அவ்வளவாக விக்கெட்டை வீழ்த்த மாட்டார்கள். ஆனால் இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் இந்திய அணியில் பந்து வீசிய அனைத்து பவுலர்களுமே குறைந்த ரன்களை கொடுத்து அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். மேலும் இதே போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் பேட்டிங்கிலும் சூப்பராக விளையாடி இப்போது பந்துவீச்சிலும் அனைத்து பவுலர்களும் சிறப்பாக செயல்பட்டுள்ளனர். ஆகவே முதல் டெஸ்ட் போட்டியில் அடைந்த தோல்விக்கு கட்டாயம் பழிதீர்க்க வேண்டிய முனைப்பில்தான் இந்திய அணி களமிறங்கியிருக்கிறது என்பதை இந்த ஒரு இன்னிங்ஸ் உணர்த்துகிறது. மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியை தொடர்ந்து அதற்கான வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு இன்னிங்ஸை இந்திய அணி வெளிப்படுத்தியிருந்தது. ஆகவே இதே போல ஒரு இன்னிங்ஸை அதிகாரப்பூர்வ 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி கட்டாயம் வெளிப்படுத்தி சவுத் ஆப்பிரிக்க அணியை படுதோல்வி அடைய செய்யும் என்பதை இப்போதே சொல்லிவிடலாம். அது மட்டுமில்லாமல் என்னதான் இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தழுவியிருந்தாலும் கூட அந்த போட்டியில் சுப்மன் கில் பேட்டிங் செய்யவே கிடையாது. முதல் இன்னிங்ஸில் களமிறங்கி ஒரு பவுண்டரி அடித்த பிறகு இவருக்கு கழுத்து வலி ஏற்பட்டு போட்டியிலிருந்து விலகினார். ஆகவே முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸிலும் சரி 2வது இன்னிங்ஸிலும் சரி சுப்மன் கில் பேட்டிங் செய்யவே இல்லை. ஒருவேளை சுப்மன் கில் மட்டும் பேட்டிங் செய்திருந்தால் இந்திய அணி முதல் டெஸ்டில் வெற்றி பெற்றிருக்கவும் கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அதன்படி பார்த்தால் முதல் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி 10 வீரர்களோடு மட்டுமே விளையாடியிருக்கின்றனர். அதன்படி பார்த்தால் முதல் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி 10 வீரர்களோடு மட்டுமே விளையாடியிருக்கின்றனர் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக ஒரு பேட்ஸ்மேன் இல்லாமல். ஆனால் இந்த முறை 2வது டெஸ்டில் சுப்மன் கில்லுக்கு பதிலாக நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சன் களத்தில் இறங்கப் போகிறார். ஆகவே இந்த முறை சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு உண்மையான சவால் என்பது காத்திருக்கிறது என்றே சொல்லலாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்க, முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்ததற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும், அதேபோல இந்திய அணி 2வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், குறிப்பாக இந்தியாவில் வைத்து நடைபெறும் போட்டிகளில் இந்திய அணி தோற்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. அது மட்டுமில்லாமல் முதல் டெஸ்ட் போட்டியில் சாய் சுதர்சன் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காததை பற்றியும், ஒருவேளை சாய் சுதர்சன் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் முதல் டெஸ்டில் இந்திய அணி தோல்வியை தவிர்த்திருக்குமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.